Day 5 in Thailand. ஸோ நம்ம இருந்த பிக்னிக் ஹோட்டலில் வந்து செக் அவுட் பண்ணிவிட்டு நம்ம வந்து பட்டாயா போகிறதுக்காக ரெடி ஆகிட்ருக்கோம். ஸோ இது வந்து பிக்னிக் ஹோட்டலோட லாஸ்ட் டே. ஸோ அங்கேருந்து நம்ம இருந்த ரூம், அதாவது செகண்ட் ஃப்ளோர், ஸோ அதுலேருந்து கீழே வந்து கிரவுண்ட் ஃப்ளோருக்கு போகிறோம். ஸோ அந்த ஸ்கர்டைன் ஓப்பன் ஆகிருக்கு பார்த்தீங்களா, அதுதான் வந்து நம்ம இருந்த ரூமு. ஸோ இது வந்து நம்மளோட பார்க்கிங் ஸ்பேஸ். ஸோ இங்கேருந்து அந்த ஸ்ட்ரீட்க்கு வெளியில் போனால் இது வந்து பக்கத்தில் நம்ம சாப்பிட்ட அந்த ஹோட்டல், அண்ட் இது வந்து பிக்னிக் ஹோட்டலோட வெளியே இருக்கிற ஒரு ஓவர்வியூ. ஸோ இங்கேருந்து கிராப் ஆப் மூலமாக நம்ம வந்து பஸ் ஸ்டாண்ட் வந்து ரீச் ஆயாச்சு. எக்கமாய் வந்து பஸ் ஸ்டேஷன். ஸோ அந்த பஸ் ஸ்டேஷன்லேருந்து நம்ம வந்து பட்டாயாவுக்கு வந்து பஸ் டிக்கெட் வந்து வாங்கிட்டு அங்கே தான் போய் வாங்கினோம். இதை வந்து புக் பண்ணல, பட் புக் பண்ணியிருக்கலாம் ப்ரியராக. ஸோ தட் அந்த டைமிங்க்கு ஏற்ற மாதிரி நம்ம வந்து ஹோட்டல்லேருந்து பஸ் ஸ்டேஷனுக்கு வந்து வந்திருக்கலாம். ஸோ இது வந்து ஒன் ஆஃப் த லேர்னிங். ஸோ நீங்கள் யாராச்சும் நீங்களா செல்ஃபாக போகிறீங்க அப்படின்னா இதை வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. ரிட்டர்ன் வரும்போது கூட நான் புக் பண்ணாமல் வந்துட்டேன். ஸோ அது ஒரு மிஸ்டேக். பிகாஸ் நம்ம அங்கே போய் வாங்கினோன்னா அதுக்கப்புறம் ஒரு வெயிட்டிங் பீரியட் இருக்குது. அந்த வெயிட் பண்ணிட்டு தான் அதுக்கப்புறம் நம்ம வந்து அந்த பஸ்ஸை ஏறுற மாதிரி இருக்குது. ஸோ in order to avoid that, பஸ்ஸை வந்து ப்ரியராக புக் பண்ணிவிட்டு போங்க. ஸோ தட் உங்களோட டைமை வந்து நீங்கள் யூட்டிலைஸ் பண்ண மாதிரி இருக்கும். எனக்கு வருதா? நான் போகணும். பஸ் ஏறிட்டோம். ஸோ இதுதான் வந்து பட்டாயா. ஸோ நம்ம என்ன சர்வீஸ் எடுக்கிறோமோ அப்படின்னா, தட் மீன்ஸ் ஒவ்வொரு நம்மளுக்கு சர்வீஸ், அதாவது பஸ் சர்வீஸ் ஆப்ரேட் பண்ணுறாங்கல்ல, அவங்க இருக்காங்கல்ல. ஸோ அவங்க வந்து அந்தந்த ஸ்பேஸில் வந்து நிறுத்துவாங்க. ஸோ அங்கே நிறுத்திட்டு அங்கேருந்து நான் கிராப் ஆப் மூலமாக மைக் பீச் ரிசார்ட் பட்டாயாவுக்கு வந்து போனேன். பேங்காங்கில் இருந்ததை விட இந்த பட்டாயாவில் இருந்த ஹோட்டல் ரொம்ப நல்லாவே இருந்தது. அதே மாதிரி ப்ரைஸ் வந்து அதை விட இதுதான் வந்து கம்மியான ப்ரைஸ். ஸோ இது வந்து ஒரு பீச் சைட் ஃபேஸ் பண்ணுற ஒரு ரிசார்ட். அதே மாதிரி ஸ்விம்மிங் பூல் ஆக்சஸோட, அதாவது கிரவுண்ட் ஃப்ளோரில் இல்லாமல் தேர்ட் ஃப்ளோரில் வந்து ஸ்விம்மிங் பூல் இருக்கும். ஸோ அண்ட் அந்த வியூ வந்து ரொம்ப சூப்பராகவே இருந்தது. வா அங்கே வர எஸ். மைக் பீச் ஹோட்டல் பேர் ஹோட்டல் தெரியல. அந்த ஹோட்டலோட நல்லா இருக்கும். அது சிட்டிக்குள்ளே இருக்குல்ல. நைஸ். வாட்ச் டப் இருக்குன்ட்டு வாய்ஸ் எப்படி? ஆனால் அதை விட இதுதான் கம்மின்னு நினைக்கிறேன். இது 9,000 என்னமோ பே பண்ணேன். இது வர நைஸ்ல. ஸ்மோக்கிங் இல்லை, வியூஸ் சொன்னேன். நான் இங்கே ரொம்ப செட்டில் ஆகிட்டேன். ஏன்? தேர்ட் ஃப்ளோர் ஸ்விம்மிங் பூல் இருக்கு. இல்லை ஏதோ அங்கே பாத்ரூம் வச்சுங்க. வைஃபையும் கொடுத்தானுங்க. எங்கே வைஃபை? அப்படியே ஒன்று இருக்குது. என்ன இருக்குது? ப்ரான் மசாலா எல்லாமே இவா போகலாம். பஃபேவே 300 பாத்ன்னு போட்டிருக்கான். 300 into 600 600 தான் ஆகும். அதான் நம்ம இங்கேலாம் எங்கள் பட்டையா வாங்கி சொல்லி அங்கே பேக் ரத்தம் பிரியாணி பற்றி பேசிகிட்டு இருக்கோம். நான் तो रेगुलर சாப்பிட்டா பார்த்தீங்களா? நான் तो रेगुलर சாப்பிட்டேன்ல. Thank you.
ஏன் டெய்லி வெஜ்ஜு சாப்பிடுவோம்னா டெய்லி நான்வெஜ்ஜே சாப்பிட்டுட்டு இருக்கோம்ல. வெஜ் ஸ்பைசியான்னு கேட்டால் பிரியாணியா? ஸ்பைசியான்னு கேட்டாங்க அவங்க. ஸ்பைசி ஒரு மீடியம் வாங்க, மீடியம் இல்லை பிரியாணியா? சப்பாத்தி. Sorry? You want more something? No. No. We'll eat in order. Thank you. There we go. இன்னும் கூட வேணா ஆர்டர் பண்ணிக்கோ. பன்னீர் பட்டர் மசாலா இருக்கு. இன்னும் சப்பாத்தி வேணும்னா ஆர்டர் பண்ணிக்கோ. நாளைக்கு இதே கடைக்கு தேதியில் வந்து அடி வாங்குவேன். அங்கே தான் கிடைக்கணும். அங்கே தான் இருக்கும்ல. அதுக்கு என்ன பண்ண? அதே நம்ம தண்ணியாக வைக்காம இந்தியன் டீ கேட்டீங்க. தாய் டீ குடித்தாலும் எனக்கு இந்த இந்தியன் டீ குடிச்சதுக்கப்புறம் ஒரு ஃபீலே இருக்குது. அப்படியே அதுமாதிரி இந்தியன் ஃபுட்டு இந்தியன் ஹோட்டலில் பார்த்தோன்னே டக்குனு உள்ளே போயிருந்தோம். உள்ளே வந்தாச்சு. அதனால் செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு. நார்மல் தான், பட் நல்லா வச்சுக்கோங்க. இந்தியன் ஃபுட்டு கிடைக்காதுன்னு பார்த்துட்டு 4 நாளாக தேடிட்டு இருந்தேன். உட்காந்து கிடைச்சிச்சு. ஸோ அதனால் அது நல்லா தான் இருக்குது. சாப்பிட்டு வாக்கிங் ஸ்ட்ரீட்டில் பெருசாக பர்ச்சேஸ் பண்ணுறதுக்குன்னு ஒன்றும் இல்லை. உங்கள் எல்லாத்துக்கும் தெரிஞ்ச விஷயம் தான். ஜஸ்ட்டு போயிட்டு ஒரு விசிட் அடிச்சுட்டு தான் வந்தோம். பேனு எல்லாம் பார்த்துட்டு அப்படி தான் நம்ம இப்படியெல்லாம் கூட ஒரு பார்ட் ஆஃப் த வேர்ல்டு இருக்குமா அப்படின்ற மாதிரி தான் ஒரு தாட் ப்ராசஸ் இங்கே போனதுமே. ஸோ நம்ம எவ்வளோ சீக்ரெட்டாக பேசுவோம், அதெல்லாம் அப்பட்டமாக பேசுவாங்க அங்கே. அம்மா நீ கேட்டாங்க, என்ன ஃபோட்டோஸே அனுப்பல நீங்கள் போனதா அப்படின்னு கேட்டாங்க. நான் தான் இந்த வந்து நீங்கள் மழை இல்லாத தூங்கினா அனுப்பலை, எனக்கு நைட்டு நாளைக்கு காலையில் அனுப்புகிறேன். ஸோ அப்படியே பீச்சுக்கு போயிட்டு ஒரு விசிட் அடிச்சுட்டு கடைசியாக அங்கேருந்து நடந்து வந்து நம்ம ரிசார்ட்டை வந்து ரீச் ஆகிட்டோம். ஸோ ஈவன் வாக்கிங் ஸ்ட்ரீட்லேருந்து ரிட்டன் வந்து ஒரு கேப் தான் எடுத்தோம். இந்த பீச் வந்து ரீச்